ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். சரி, இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம், என்ன அடிப்படையில் தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏசப்பாவே நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னா ஒரு புல்லை போல் இருக்குது, ஒரு பூவை போல் இருக்குது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை காட்டி நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இப்படியெல்லாம் நிறைய காரியம் நம்மளையும் மற்ற காரியங்களையும் ஆண்டவர் கம்பேர் பண்ணி பார்ப்பார். நம்முடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளே கம்பேர் பண்ணிப்போம். ஒன்றும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நம்ம கூட ஒர்க் பண்ணுற பீப்புள் கூட அவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள மாதிரி நம்ம லைஃப் இருந்தால் நல்லா இருக்குமே, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறது உண்டு. அதை மாதிரி பைபிளில் சில பேர் தாங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க, அது பாசிட்டிவாக நினச்சாங்களா, நெகட்டிவாக நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய கம்பேரிசன் நிறைய பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவாகவே இருக்காது, நெகட்டிவாக இருக்கும். சார் அவங்க நல்லா இருக்காங்களே, நான் நல்லா இல்லையே, அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே, எனக்கு பிரச்சனை இருக்கே, இப்படி நிறைய காரியம் நெகட்டிவாக மட்டுமே தான் பார்ப்போம். நெகட்டிவ் காரியங்களே தான் யோசிச்சுட்ருப்போம். அவங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லை, அவங்களுக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாகவே யோசிச்சுட்ருப்போம். ஆனால் பைபிளில் தங்களை கம்பேர் பண்ணவங்க எப்படி கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம தியானிக்கிறோம். முதலாவது என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, 4வது சங்கீதத்துடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். இங்கே சங்கீதக்காரன் அழகா சொல்கிறாரு பாருங்க, எனக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் நடுவில், அன்னைக்கு இருந்ததான ஜனங்கள் மத்தியில் எது சந்தோஷம், எது மகிழ்ச்சி அப்படின்னா, தானியமும் திராட்சை ரசமும் பெரிய இருந்தால் அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம். நல்ல சாப்பாடு, நல்ல குடிக்கிறதுக்கு தேவையான திராட்சை ரசம் இருந்தால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான ஒன்று. இன்றைக்கி அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, நல்ல அவங்களுக்கு மன விருப்பத்தின்படி வாழ்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா குடிக்கிறாங்க, நல்லா வெறிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நமக்குலாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், அவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை போல், அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, அவனை பார்க்கிலும், யாருக்கு திராட்சை ரசமோ தானியமும் யாருக்கு அதிகமாக இருந்ததோ அவர்களை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கன்ஃபெஸ் பண்ணுறாரு. நீங்களும் இன்றைக்கி அப்படி தான் கன்ஃபெஸ் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டீங்களோ, இவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அவங்கள பார்த்து இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறீங்க, அவங்கள காட்டிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்திருக்கிறீங்கப்பா, நன்றின்னு சொல்லி டேயை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏன் அப்படின்னா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்றாங்க, இன்றைக்கி நைட்டு குடிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் டே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கிடையாது. அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே இன்னும் மோசமாக தான் இருக்கும், அவங்களோட ஹெல்த் மோசமாயிரும், அவங்களுடைய மென்டல் ப்ரெஷர் அதிகமாகிடும். அவங்களுக்கு அந்த ஒரு நேரம் தான் சந்தோஷம், அந்த குடிக்கிற அந்த ஒரு நேரம் தான் சந்தோஷம், அவங்க சாப்பிட்ற அந்த ஒரு நேரம் தான் சந்தோஷம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற எல்லா நாளுமே நமக்கு சந்தோஷம் தான். நம்ம தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண மாட்டோம், தேவையில்லாத வியாதி நமக்கு வராது, தேவையில்லாத செலவுகள் நமக்கு வராது. ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாக சூப்பராக பக்காவாக அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக நடத்திக்கிட்டே இருப்பார். அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணுங்கள், அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டி எனக்கு அதிக சந்தோஷம் எது தந்திருக்கிறீங்க ஏசப்பா, நன்றின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன், இன்னும் அதிகமாக உங்களை பிளஸ் பண்ண போகிறாரு. காட் பிளஸ் யூ.